மக்அது சித்க். சொர்க்கத்தினுடைய 6வது பெயர் என்ன? மக்அது சித்க். இதை அல்லாஹ் தஆலா குர்ஆனினுடைய 54வது அத்தியாயம் சூரா அல் கமரினுடைய 54 55வது வசனத்துல சொல்றான். இன்னல் முத்தகீன ஃபீ ஜன்னாத்தின் வ நஹர் ஃபீ மக்அதி சித்கின் இன்த மலீகின் முக்ததிர். அல்லாஹ் சொல்றான், இன்னல் முத்தகீன் எங்கிருப்பார்கள்? முத்தகீன்கள். இன்னல் முத்தகீன நிச்சயமாக தக்வா உள்ள மனிதர்கள் எங்கிருப்பார்கள்? ஃபீ ஜன்னாத்தின் வ நஹர் சுவர்க்கங்களிலே, சுவர்க்கத்து தோட்டங்களிலே, மரங்கள் நிரம்பி வழிந்திருக்கக்கூடிய அந்த சுகந்தம் நிறைந்த அந்த சுவர்க்கத்தினுடைய இன்பங்களிலே இருப்பார்கள். வனஹர் ஆறுகளுக்கு மத்தியில் இருப்பார்கள். மரங்கள் ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கின்ற அந்த சொர்க்கத்திலே இருப்பார்கள் முத்தகீன்கள். சொல்லி போட்டு அல்லாஹ் சொல்றான், இன்னல் முத்தகீன ஃபீ ஜன்னாத்தி வ நஹர். அந்த சுவர்க்கம், அந்த தோட்டங்கள், அந்த ஆறுகள் எங்கே? ஃபீ மக்அதி சித்க். மக்அது சித்க். மக்அது சித்க் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலாவுடைய அண்மையிலே அவர்கள் இருப்பார்கள், உயர்ந்த அந்தஸ்தில் இருப்பார்கள். மக்அது சித்க் என்றால் நிலையான இருக்கை, நிலையான இருக்கை. இந்த மக்அது சித்க் நிலையான இருக்கை சொல்லி போட்டு அல்லாஹ் தஆலா சொல்றான், இந்த மலீகின் முக்ததிர் வலிமை மிக்க அரசனாகி அல்லாஹ்வுக்கு அண்மையிலே அவர்கள் இருப்பார்கள். உயர்ந்த சொர்க்கம் மக்அது சித்க். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த மக்அது சித்க்கு இமாம் குர்துபி சொல்றாங்க ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, தஃசீருல் குர்துபியில லா லக்வ ஃபீஹி வலா தஅஸீம் வ ஹுவல் ஜன்னah. அந்த உயர்ந்த சொர்க்கத்திலே அங்க எந்தவித வீணான விடயங்களும் இல்லை. அல்லாஹ்வுக்கு அண்மையிலே அவர்கள் இருப்பார்கள். வீணான பேச்சுக்களிலே இமாம் குர்துபியுடைய கருத்து. அதே போன்று இமாமுனா இப்னு கஸீர், இமாம் தபரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் இப்னு கஸீர் சொல்கிறார்கள் எப்படி என்றால், ஃபீ தாரி கராமத்தில்லாஹி வ ரிதுவானிஹி வ ஃபத்லிஹி. அல்லாஹ்வுடைய அந்த உயர்ந்த அந்தஸ்து மகத்துவப்படுத்தி அல்லாஹ் தஆலா கண்ணியப்படுத்தி வைத்திருக்கின்ற அந்த உயர்ந்த சொர்க்கத்தில் அவர்கள் இருப்பார்கள். கராமத் அல்லாஹ்வுடைய, அல்லாஹ் கரீம், சங்கைப்படுத்துவான் அல்லாஹ். சில மனிதர்கள் அல்லாஹ் கௌரவிப்பான், அப்படிப்பட்டவர்களுக்கு அல்லாஹ் அதை கொடுப்பான். அல்லாஹ் சில மனிதர்களை கௌரவிப்பான் சகோதரர்களே. அதே போன்று அல்லாஹ் பொருந்திக் கொள்வான், அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு அல்லாஹ் அதை கொடுப்பான். அல்லாஹ் மேல்மிச்சமாக நல்லடியார்களுக்கு நிச்சயமா அல்லாஹ் கொடுப்பான். ஃபீ மக்அதி சித்க். இது ஒரு சாதாரண அந்தஸ்து அல்ல. அன்புக்குரிய சகோதரர்களே, நீங்க அதாவது சூரா அல் கமருடைய கடைசி 2 வசனங்கள் அல்லாஹ் அற்புதமாக சொல்கின்றான், இன்னல் முத்தகீன ஃபீ ஜன்னாத்தி வ நஹர் ஃபீ மக்அதி சித்கின் இன்த மலீகின் முக்ததிர். அல்லாஹ் தஆலா சொல்றான் முத்தகீன்கள். இங்க அல்லாஹ் முத்தகீன்களை வரையறுக்கிறான். அதே போன்று ஜன்னாத் அதுன் மன் கான தகியா, தக்வா உள்ளவர்கள். இங்கேயும் அல்லாஹ் சொல்றான் முத்தகீன்கள் ஃபீ ஜன்னாத்தி வ நஹர் தோட்டங்களுக்கு மத்தியிலே இருப்பார்கள், ஆறுகளுக்கு மத்தியிலே இருப்பார்கள். அந்த ஆறுகளும் தோட்டங்களும் இன்பங்கள் நிறைந்த, எந்த வீணான பேச்சுக்களும் இல்லாத, சுகந்தங்கள் இன்பங்கள் நிறைந்த அந்த சொர்க்கம் எங்கே இருக்கும் தெரியுமா? ஃபீ மக்அதி சித்க் நிலையான அந்த இருக்கை, நிலையான வீடு, நிலையான அந்த சொர்க்கம். இந்த மலீகின் முக்ததிர் வலிமை மிக்க அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த அரசனுக்கு பக்கத்திலே இருக்கும். அன்புக்குரிய சகோதரர்களே, சில ஹதீஸ் துறை அறிஞர்கள் இந்த குர்ஆனுடைய வசனத்துக்கு சில ஹதீஸ்களை சொல்வார்கள். நாளை மறுமையில நீதமாக செயல்பட்டவர்கள் அல்லாஹ்வுக்கு வலப்புறத்திலே இருப்பார்கள். அரசுடைய நிழல், அரசு அதாவது சிம்மாசனம் அமைக்கப்பட்டு அங்கே இருப்பார்கள். அல்லாஹ் தஆலா தன்னுடைய வலப்புறத்திலே சொல்லிவிட்டு, அல்லாஹ்வுடைய ரெண்டுமே வலப்புறம் தான். நமக்கு தான் வலது இடதுன்னு நம்ம பிரிக்கிறோம், ரெண்டுமே அல்லாஹ்வுடைய வலது தான். இந்த ஹதீஸை சொல்றார்கள், சஹீஹ் முஸ்லிம் வரக்கூடிய ரிவாயத். அல்லாஹ் அப்படி மிம்பர்கள்ல வச்சு கண்ணியப்படுத்தக்கூடிய உயர்ந்த அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்ற மனிதர்களுக்கு அல்லாஹ் இல்ல மக்அது சித்கை கொடுப்பான். அதனாலதான் அன்புக்குரிய சகோதரர்களே, முஹம்மது இப்னு அஹ்மத் இப்னு அப்துல் ஹாதி ரஹிமஹுல்லாஹ் இவர்கள் ஷேகுல் இஸ்லாம் இமாமுனா இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய மிக சிரேஷ்டமான ஒரு மாணவர்கள்ல ஒருவர். அன்புக்குரிய சகோதரிகளே, இந்த வசனம் மக்அது சித்க் இந்த மலீகின் முக்ததிர் என்ற இந்த வசனம் எனக்கு, அதாவது நான் ஓதுகின்ற பொழுது, இந்த வசனத்தை நான் சொல்கின்ற பொழுது ஒரு செய்தியை, ஒரு சம்பவத்தை இந்த இடத்துல நான் ஞாபகப்படுத்த வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, அல் உகூது துர்ரியா மின் மனாகிபி ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா என்ற புத்தகத்தில 384வது பக்கத்திலே ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி சிறப்புகளை எழுதியிருக்கக்கூடிய முஹம்மது இப்னு அஹ்மத் இப்னு அப்துல் ஹாதி ரஹிமஹுல்லாஹ், இப்னு அப்துல் ஹாதி என்று சொல்வார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு செய்தியை பதிவு செய்கிறார்கள். அதே போன்றுதான் இமாமுனா இப்னு கஸீர் திமிஷ்கி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அவருடைய அல் பிதாயா வன் நிஹாயாவிலும் எழுதுகிறார்கள், இமாமுனா இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சிறைபிடிக்கப்பட்டார்கள். பல சந்தர்ப்பங்களிலே சிறைபிடிக்கப்பட்டார்கள். பல்வேறு தருணங்களிலே அவர்களுக்கு சிறைவாசம் அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. கடைசியாக அவர்கள் சிறைச்சாலையிலே அடைக்கப்பட்ட பொழுது குர்ஆன்
அதே போன்று அவர்கள் எழுதுவதற்கு புத்தகங்கள் இல்லை, அதே போன்று ஏடுகள் கிடையாது, குர்ஆன் போன்ற பிரதிகள் எல்லாம் பறிக்கப்படுகிறது, சிறைச்சாலைக்குள்ளே இருக்கிறார்கள். அந்த சிறைச்சாலைக்குள்ளே இருந்த இமாமுனா இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கடைசியாக அவருடைய வாழ்நாளில் கடைசியாக இருக்கின்ற தருணம் கிட்டத்தட்ட 80 முறை குர்ஆனை ஓதி முடிக்கிறார்கள். குர்ஆனை 80 முறை ஓதி முடிக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரிகளே, இமாமுனா இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அதிகமான நேரத்தை அல் குர்ஆனோடு கழித்தார்கள். சகோதரிகளே, அவர்கள் 80 முறை குர்ஆனை ஓதி முடித்தார்கள். கடைசியாக சிறைச்சாலையில் இருக்கின்ற பொழுது 81வது தடவை குர்ஆனை ஓதுகின்ற பொழுது சூரா கமர் 54வது அத்தியாயத்தினுடைய கடைசி 54 55வது வசனம், இன்னல் முத்தகீன ஃபீ ஜன்னாத்தின் வ நஹர், அல்லாஹ்வுடைய அஞ்சி வாழக்கூடிய மனிதர்கள் சொர்க்கத்தினுடைய சோலைகளிலும் சொர்க்கத்தினுடைய ஆறுகளிலும் இருப்பார்கள். ஃபீ மக்அதி சித்கின், நிலையான இருக்கை, நிலையான அந்த சொர்க்கத்திலே, இந்த மலீகி முக்ததிர், வலிமை மிக்க அரசனாகி அல்லாஹ்வுக்கு பக்கத்திலே இருப்பார்கள் என்ற இந்த வசனத்தை ஓதுகிறார்கள். அப்படியே வஃபாத்தாகி விடுகிறார்கள். இந்த வசனம் அவருடைய வாயிலே கடைசியாக வருகிறது. அல்லாஹ்வுடைய ரூஹை கைப்பற்றி விட்டான். இந்த மக்அது சித்க் சாதாரண மனிதர்களுக்கு கிடையாது சகோதரர்களே. சாதாரண மனிதர்கள் என்றால் நானும் அடையலாம், நீங்களும் அடையலாம். எங்களுடைய செயல்கள் தான் நாளை மறுமையிலே அல்லாஹ்விடம் போய், அல்லாஹ் யா அல்லாஹ் இதை உனக்காக செய்தேன், மக்காது சிதுக்கு எனக்கு தந்து விடியா அல்லாஹ் என்று நாம் கேட்பதற்கு தைரியமானவர்களாக செல்ல வேண்டும். ஏதோ ஒரு சில வணக்கங்கள் அதை நாம செஞ்சதே நமக்கு சந்தேகம். தொழுதோம், எத்தனை ரக்காத் தொழுதோம் என்றே தெரியாது, ஓதினோம், என்ன ஓதினோம் என்று தெரியாது, நோன்பு பிடிச்சோம், என்ன செஞ்சோம் என்று தெரியாது. ஆனால் வாழ்க்கை முழுக்க குர்ஆன் குர்ஆன் குர்ஆன், அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கை 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 என்று நூல் நூலாக ஆராய்ச்சி செய்து அதற்காகவே வாழ்க்கையை அர்ப்பணித்து குர்ஆனோடும் சஜதாவிலும் அப்படியே மரணித்த அன்புக்குரிய எங்களுடைய ஸலஃபுஸ் ஸாலிஹீன்கள், சஹாபாக்கள், முன்னோர்களுடைய வாழ்க்கையை நாம் படிக்க வேண்டும் சகோதரர்களே. மகாது சிதிக் அல்லாஹு தஆலா யாருக்கு தயார் செய்து வைத்திருக்கிறான். அதிலே ஆறுகள் இருக்கும், அதிலே இன்பங்கள் இருக்கும், அதிலே சுகண்டிகள் இருக்கும், அதே போன்று வீணான ஒன்றும் அங்கே இருக்காது. அப்படிப்பட்ட மகாது சிதுக்காக அல்லாஹு தஆலா சுவர்க்கத்தை சொல்கிறான். உண்மையான இருக்கை அது போலியானது கிடையாது. இன்று இருக்கிறான், நாளை மரணித்து விடுவான். அது இந்த உலகத்தை பொறுத்து, இந்த உலகம் நிரந்தரமானது கிடையாது என்பதற்கு அதுவே சான்று சகோதரர்களே. இந்த உலகத்தில் எனக்கு இந்த உலகத்தில் நிர்ணயிக்கப்பட்டது 50 60 வருடம் என்றால் முடிந்தவுடன் நீ போய்விடு, இது நிலையான இருக்கை கிடையாது. மகாது சிதுக், நிலையான இருக்கை, அங்கு செல்ல வேண்டும் என்றால் இதை நாம் அல்லாஹ்வுக்கு விருப்பமானதாக இந்த வாழ்க்கையை நாம் கழிக்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரிகளே, எனவே சொர்க்கத்தினுடைய 6வது பெயர் மகாது சிதுக். அந்த சொர்க்கத்துக்குள்ளே நாங்கள் நுழைய வேண்டும், அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை நாங்கள் அடைய வேண்டும் என்றால் இந்த உலகத்தை நாம் அல்லாஹ்வுக்கு விருப்பமானதாக கழிக்க வேண்டும். எங்களுடைய ஆசைகளை தூக்கி வைத்துவிட்டு அல்லாஹ்வுடைய ஆசைகளை என்னுடைய வணக்கங்களால் வழிபாடுகளால் வாழ வைத்துவிட்டு நான் சுவர்க்கத்துக்கு வாழ செல்ல வேண்டும். இந்த உலகத்திலே நாம் அல்லாஹ்வுக்காக வாழ்ந்துவிட்டு நாம் சுவர்க்கத்திலே வாழ செல்ல வேண்டும். அல்லாஹ்வுக்காக உலகத்திலே நாம் வாழ்ந்தால் அல்லாஹ் சுவர்க்கத்திலே நீ வாழு என்று அல்லாஹ் சுவர்க்கத்தை எங்களுக்கு தருவான். அப்படிப்பட்ட அந்த உயர்ந்த சொர்க்கத்தை அல்லாஹு தஆலா நம் எல்லோருக்கும் தந்தருள்வானாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.